கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த லலிதா என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட காரியம், சரீரத்தில் பலவீனம், குடும்பத்தில் சமாதான குலைச்சல், இந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களை என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரி லலிதா சகோதரிக்காக மிகுந்த கர்ஷனையோடு நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா, மகளுடைய சரத்தில் இருக்கிற பலவீனங்கள் முழுவதும் மாறட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஆத்தம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவீராக, தெய்வீக கிருபையை கட்டளையிடுவீராக. நீ இப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய சமாதானத்தை குடும்பத்தில் கட்டளையிடுவீராக. யார் யாரெல்லாம் குடும்பத்தில் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறார்கள் அத்தனை பேர் குடும்பத்திலையும் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவனாய் கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, ஒருவனும் உன்னை எதிர்க்க முடியாது. எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய. ஒருவனும் என்னை எதிர்க்க முடியாது. பிசாசு பயந்து ஓடி போவான், பிசாசு பயந்து ஓடி போவான். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மோசே அப்புறவு யோசுவாவை அந்த பொறுப்பிலே கர்த்தர் வைக்கிறார். இதுவரைக்கும் மோசையை கண்டு பயந்து இருந்தவங்க யோசுவாவை அற்பமாக எண்ணி யோசுவாவை எதிர்த்து யோசுவாவுக்கு கீழ்ப்படியாமல் போகலாம். இப்போ யோசுவாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம். மோசே ஒரு பெரிய தலைவர், மோசைக்கு எல்லாரும் மனிதர்களும் எல்லா இஸ்ரவேலரும் இருந்தாங்க. எனக்கு எப்படி கீழ்ப்படிந்திருப்பாங்க? இப்போ நான் சாதாரண ஒரு மனிதன் தானே, நானும் எல்லாரையும் போல சாதாரண ஒரு மனிதன் தானே, இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவன் தானே. அப்படி தானே இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை நினைத்திருப்பார்கள். ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யோசுவா நினைத்தது உண்மைதான், யோசுவா நினைத்தது சரிதான். ஆனால் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்றால் அந்த மனிதனை மேன்மையாக வைப்பார். நிச்சயம் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ மோசே மூலமாக யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும். இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. சில வார்த்தை தான் ஆயுள் கால வாக்குத்தத்தமாக பைபிளில் இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் ஆயுள் காலம் முழுவதுக்கும் உரிய வாக்குத்தத்தம். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உங்களையே அற்பமாக எண்ணலாம், ஆனால் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையால் யார் உங்களை அற்பமாக என்றாங்களோ அவங்க நடுவில் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எந்த மனுஷனும் உங்களை எதிர்த்து நிற்பது இல்லை. நீங்கள் சாதாரண மனுஷனாக இருந்தீங்கன்னா உங்களை எதிர்த்து நிற்பாங்க. ஆனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ மனிதன், உங்களுக்கு விரோதமாக யாரையும் எதிர்த்து நிற்பது இல்லை. தேவனுக்கு விரோதமாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எதிர்த்து நின்னாலும் என்ன ஆகும் என்பதை
மோசே மூலமாய் கர்த்தர் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். என்னாகமம் 16வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. என்னாகமம் 16வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கோராக், அபிராம், தேராக் 3 பேரும் மோசேக்கு விரோதமா எதிர்த்து நின்றாங்க. மோசைய, நீ தான் தலைவனா? உன் கூட தான் கர்த்தர் பேசுவாரா? எங்களை பார்த்தா தலைவர்களா தெரியலையா? எதிர்த்து நின்னாங்க. என்ன ஆனது? அந்த 3 பேரையும் பூமி விழுங்கி போட்டதாக என்னாகமம் 16வது அதிகாரம் 30 முதல் 33 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அந்த 3 பேரையும் 3 பேருடைய குடும்பத்தையும் அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் பூமி விழுங்கி போட்டது. மோசைக்கு விரோதமாக யார் எழும்பினார்களோ அவர்கள் அழிந்து போனார்கள். இப்போதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். யாரும் எழும்ப முடியாது, யாரும் எழும்ப முடியாது. ஒரு திருச்சபையில் ஒரு இளைஞன் சின்ன வயசுலேருந்து அதே திருச்சபையில் வளர்ந்து பழகி இருந்த இளைஞன். எல்லாரும் அவனை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சாதாரண ஒரு இளைஞன். ஆனால் கர்த்தர் அவன் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்தார். அவன் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். அந்த பகுதியில் அவனை ஊழியக்காரராக கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்ன ஆச்சரியன்னா, எந்த திருச்சபையில் அவனை அசால்ட்டாக பார்த்தாங்களோ அதே திருச்சபை பிரமித்து பார்க்கும்படியாக கர்த்தர் வைத்தார். ஒரு மனுஷனும் அவனை எதிர்க்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய வல்லமாய். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 4:44, 4:44, லூக்கா 4:24, 4:24. எந்த தீர்க்கதரிசிக்கும் தந்த சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசுதாமே சொல்லியிருந்தார். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்தார். நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக யாராவது எதிர்த்து நிற்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்பி இருக்குதா? கலங்காதீங்க. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சங்கீதம் 23:5 வசனத்தின்படி, சத்துருகளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவா. பாத்திரம் நிரம்பி வழியும். நன்மை கிருபை உங்களை தொடரும். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் உண்டாகட்டும், கிருபைகள் உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகள் குரோதமாக யார் எழும்பினாலும் அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆண்டவரை அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.